சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு ராகு நட்சத்திர பெயர்ச்சி பலன்கள் காண்போம். 2024 வருடம் ஜூலை மாதம் 7ஆம் தேதி முதல் 2025 வருடம் மார்ச் மாதம் 16ஆம் தேதி வரை ஒரு 9 மாத காலத்திற்கு ராகு பகவான் வந்து மீன ராசியில் சனி பகவானுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். தமிழ் வருடப்படி குரோதி வருஷம் ஆனி மாதம் 23ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 2ஆம் தேதி வரை ராகு நட்சத்திர பெயர்ச்சியாகி துலாம் ராசி என்பதற்கு எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்கப் போகிறார் என்பதை இந்த பதிவில் காணலாம். கத்துவது, கதறுவது, அழுவது, கோச்சிக்கிறது, முறைப்பது, எதிர்த்து பேசுவது அல்லது பேசாமலே இருப்பது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர்களிடம் அல்லது வாழ்க்கை துணையிடம் அல்லது பிள்ளைகளிடம் அல்லது உடன் பிறந்தவர்களிடம் நண்பர்களிடம் கிரகங்களிடம் யாரும் கோச்சிக்க முடியாது. கோச்சாரத்தில் நல்ல நிலையில் கிரகங்கள் சஞ்சரிக்கும் போது நல்ல பலன்கள் நடக்கும். கிரகங்கள் பாதை மாறும்போது மனிதனுக்கு வாழ்க்கையே மாறும். தண்ணி காட்டுவதும் தலைவிதியை மாற்றுவதும் கிரகங்களின் வேலை. துலாம் ராசி அன்பர்களுக்கு கோச்சாரத்திலே 6வது வீட்டிலே கடந்த 9 மாதமாக புதனுடைய நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்தார். கோச்சாரத்தில் 3, 6, 11ஆம் வீடுகளில் ராகு வரும்போது பிரம்மாண்டமாக ஒரு மனிதன் பேரின்பத்துடன் வாழக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். கடந்த 9 மாதமாக புதனுடைய நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது புதன் வீட்டில் கேது அமர்ந்திருக்கிறார். துலாம் ராசிக்கு 12வது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார். பெரும்பாலும் வந்து அதிக நேர உறக்கம், சில பேருக்கு உறங்க முடியாமல் மனசில் குழப்பம், நீண்ட தூர பயணம், போகாத கோயிலுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பெலாம் ஏற்பட்டு இருந்திருக்கும். அப்பாவை பற்றிய நினைப்பு, அப்பாவை பற்றி ஒரு பொறுமொருன்னு இருக்கிற மாதிரி துளாராசி அன்பர்களுக்கு இருந்திருக்கும். அப்பா வந்து அவர் வந்து ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு இருந்திருப்பார். ஆனால் அப்பாவை பற்றியே ஏதாவது ஒரு குறை சொல்வது மாதிரி துளாராசி அன்பர்களுக்கு இருந்திருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சில பேருக்கு தொந்தரவுகள் இருந்து கொண்டு இருக்கும். சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சனி பகவான் வக்கரகதியில் துலாம் ராசிக்கு 5வது வீட்டிலே பின்னோக்கி சஞ்சாரம் செய்கிறார். ராகு நட்சத்திரத்திற்கு வரப்போகிறார். சனி பகவான் ராகு நட்சத்திரத்தில், ராகு வந்து சனி பகவான் நட்சத்திரத்தில், ராகுவும் சனியும் நட்சத்திர பரிவர்த்தனை ஆக போகிறாங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பிரம்மாண்டமான கோடீஸ்வரனாக வாய்ப்பு உண்டு. நல்ல எதிர்காலம் உண்டு. எதிர்வரக்கூடிய 9 மாத காலம் 6வது வீட்டிலே ராகு அமர்ந்து, ராகுவுக்கு வீடு கொடுத்த குரு 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். முதல் விஷயமாக வேலை தொழில் மூலம் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். வேலையே கிடைக்கல, வருமானமே இல்லை, பொருளாதாரமே உயர மாட்டேங்குது, பகை, போட்டி, விரோதம், சண்டை சச்சரவு, ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு எதிர்வரக்கூடிய இந்த 9 மாத காலம் உங்களுக்கு மிக மிக அற்புதம். 6ஆம் வீட்டிலே ராகு வரும்போது உங்கள் கை ஓங்கி நிற்கும். பகையாளி, எதிரிகள் தொல்லையை நீங்கள் அடக்கி ஒடுக்கி விடலாம். எவ்வளவு கடன் இருந்தாலும் கடனை கட்டி விடலாம். கடனை கட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு. உடலில் ஏற்பட்ட நோய் நொடிக்கு தகுந்த சிகிச்சை எடுத்து நோய் நொடியை அகற்றி விடலாம். வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன், இடமாற்றம் இப்படிலாம் எதிர்பார்க்கலாம். சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு வரும்போது சனி பகவான் 5வது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது துலாம் ராசி அன்பர்களுக்கு பெயர், மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து உயரும். பூர்வ புண்ணியஸ்தானத்திலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது
இளைஞர்களுக்கு காதல் மலரும். உடனே கல்யாணம் நடக்கும். தடைப்பட்டு கொண்டிருந்த தாமதப்பட்டு கொண்டிருந்த காரியங்கள்லாம் உடனுக்குடன் வெற்றியாகும். திருமணம் செய்து ஓரிரு வருட காலம் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. சனியும் ராகுவும் நட்சத்திர பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கும்போது துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல யோகம் உண்டு. ராகு பகவான் பிரம்மாண்ட கிரகம். அரசியலுக்கு காரகத்துவம் வைக்கக்கூடியவர். ராகு பகவானுக்கு சொந்த வீடு கிடையாது. அவர் பார்த்திங்கன்னா நிழல் கிரகம். எந்த வீட்டில் அமர்கிறாரோ அந்த வீட்டினுடைய கிரகத்தினுடைய பலனை வழங்கக்கூடியவர். எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரோ அந்த நட்சத்திர கிரகத்தினுடைய பலாபலன்களை கொடுக்கக்கூடியவர். சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது சனி பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்திலே அமர்ந்திருக்கும் போது பங்காளிகள், சித்தப்பா, பெரியப்பா, பூரிய சொத்துக்கள் வழியில் துளாராசி என்பதற்கு தொந்தரவுகள் குறையும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு இன்மட்டி சிறப்பு தரும். பெரிய அளவு கடன் இருந்தாலும் கடனை கட்டி மீண்டு வந்துடலாம். வேலை விஷயமா தொழில் விஷயமா கடன் எதிர்பார்க்கக்கூடியவர்கள் கடனை வாங்கி தொழில் தொடங்கலாம், வியாபாரம் செய்யலாம், ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணலாம். அதற்காக கடன் எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இந்த 9 மாத காலத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். கடன் உடனே கிடைக்கும். பெயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரும். கம்ப்யூட்டரு, செல்போனு, மீடியா, தொலைத்தொடர்புகள் வழியில் துலாம் ராசி என்பர்கள் பிரபலமாக ஆவீர்கள். கடந்த ஓராண்டு காலமாக குருபலன் இருந்தும் ஒரு மூலையில் உட்காந்துருக்க மாதிரி இருந்துச்சு. ராகுபவன் 6வது வீட்டிலே சனி பகவான் நட்சத்திரத்தில் வரும்போது ஊரறிய உலகறிய துளாராசி அன்பர்கள் மக்கள் மத்தியில் பிரபலமாவீங்க. கலைத்துறையில், சினிமா துறையில் நடிகர், நடிகைகள், பாடலாசிரியர்கள் உங்களுடைய கற்பனை திறன் உலகறியும். பிள்ளைகளால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கும். தந்தை மகனுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும். ராகு பகவானுக்கு நட்சத்திரம் கொடுத்த சனி 5வது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது கோயில் காரியங்களுக்கு, புண்ணிய காரியங்களுக்கு நீங்கள் முன்னின்று செயல்படுவீங்க. ஊர் பெரியவர்களுடன் கூட்டாக சேர்ந்து கோயில் கட்டுமான பணி, கும்பாபிஷேகம் இந்த மாதிரி நீங்கள் முன்னின்று செயல்படக்கூடிய வாய்ப்புகள் துளாராசி அன்பர்களுக்கு எதிர்வரக்கூடிய 9 மாத காலம் உண்டு. இதெல்லாம் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இதுவரை நீங்கள் வாய்ப்புக்காக தேடி போனீங்கன்னா இனிமேல் வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. பயன்படுத்தி கொள்ளலாம். ராகுவான் பிரம்மாண்ட கிரகம். ராகு போல கொடுப்பார் இல்லை, கேது போல கெடுப்பார் இல்லை அப்படின்னு ஜோதிடர்களுடைய பழமொழி. கடந்த 3 ஆண்டு காலமாக குடும்பத்திலும் ஜென்மராசியிலும் கேது வரும்போது கேது பகவான் ஒரு குழப்பி விட்டார். துலாம் ராசி அன்பர்கள் அதிலிருந்து மீண்டு வர முடியல. ராகு பகவான் 6ஆம் வீட்டிலே வரும்போது போட்டி பந்தயம், ரேஸு, சூது, லாட்டரியில் பம்பர் பிரைஸு, ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆகக்கூடிய வாய்ப்பு, லட்சாதிபதி ஆகக்கூடிய வாய்ப்பு, வீடு மனை நிலம் அசையா சொத்து வாய்ப்பு துலாம் ராசி என்பதற்கு எதிர்வரக்கூடிய 9 மாத காலம் உண்டு. வீடு மனை நிலபல சொத்துக்கள் வாங்க வேண்டுமென்றால் அதுக்கெல்லாம் பணம் வேண்டும். பணம் வேண்டுமென்றால் நல்ல வேலை, நல்ல தொழில் அமைய வேண்டும். நல்ல தொழில், நல்ல வேலை அமைத்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இந்த ராகுபவன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். துலாம் ராசி அன்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி செய்யுங்க. உடனே வேலை கிடைக்கும். தொழிலை நீங்கள் விரிவுபடுத்தி கொள்ளலாம். ராகு நட்சத்திர பெயர்ச்சி துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை காட்டுகிறது. நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிழல் கிரகம் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டம் ஊரறிய உலகறிய பெயர் மதிப்பு மரியாதை நிலைத்து நிற்கும். துலாம் ராசி அன்பர்கள் பெயர் மதிப்பு மரியாதை இருப்பதற்கான வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதற்குண்டான தகுந்த கால நேரமாக துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகக்கூடிய வாய்ப்பு கரெக்டாக இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள்.
மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.